கர்நாடகா தலைநகர் பெங்களூரில் வாடகைக்கு வீடு எடுக்கும் போராட்டம் குறித்து இணையத்தில் பலரும் புலம்பி கேட்டிருப்போம். இதற்கிடையே வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவரே கூட பெங்களூரில் வீட்டு வாடகை மற்றும் டெபாசிட் தொகையை கேட்டு மிரண்டு போய்விட்டார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் புலம்பி தள்ளியிருக்கிறார். இது குறித்து விரிவாக நாம் பார்க்கலாம். பெங்களூரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுப்பது என்பது மிகவும் சவாலான காரியமாக இருக்கிறது. பெங்களூரில் இருக்கும் உங்கள் நண்பர்களிடம் இது குறித்து கேட்டால் அவர்கள் சொல்லும் கதையை தலை சுற்றுவதாக இருக்கும். இணையத்திலும் கூட நெட்டிசன்கள் தாங்கள் வாடகைக்கு எடுத்த கதை புலம்பி தள்ளி வருகிறார்கள். இதற்கிடையே இந்தியாவில் வசிக்கும் கனடா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பெங்களூரின் வாடகை மற்றும் டெபாசிட் குறித்து ஒரு போஸ்டை பகிர்ந்துள்ளார். இதை படித்தால் நிச்சயம் நமக்கே தலை சுற்றிவிடும். ஒரு வாடகை வீட்டிற்கு எதற்காக இவ்வளவு பெரிய டெபாசிட் தொகை என்பது இப்போது பலருக்கும் இருக்கும் கேள்வியாக உள்ளது. கேலப் ரீசன் என்பவர் இது தொடர்பாக தனது அனுபவத்தை ட்விட்டர் தளத்தில் பகிர்ந்துள்ளார். பெங்களூர் டொம்லூர் பகுதியில் உள்ள டைமண்ட் டிஸ்ட்ரிக்டில் 3 BHK அபார்ட்மெண்ட் வாடகைக்கு விடப்பட்டுள்ள ஸ்கிரீன்ஷாட்டை அவர் பகிர்ந்துள்ளார். அந்த வீட்டின் வாடகை மாதம் ரூபாய் 1.75 லட்சம். ஆனால் அதைவிட அதிர்ச்சி அதன் செக்யூரிட்டி டெபாசிட். அந்த வீட்டிற்கு டெபாசிட் கட்டணம் ரூபாய் 19.25 லட்சமாம். இதை பார்த்த கேலப் அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் ரூபாய் 19 லட்சம் செக்யூரிட்டி டெபாசிட்டா? வீட்டு உரிமையாளர்கள் என்னதான் எதிர்பார்க்கிறார்கள்? இந்த டெபாசிட் தொகையை வைத்து நான் ஒரு புதிய மஹேந்திரா தார் கார் வாங்கிவிடலாம். இந்திரா நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 2-3 மாத டெபாசிட்டில் ரூபாய் 80,000 முதல் 1 லட்சம் வரை வாடகைக்கு வீடு கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கெலாஃபின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. இது பெங்களூரின் ரியல் எஸ்டேட் மற்றும் வாடகை குறித்து விவாதத்தை கிளப்பியுள்ளது. கெலாஃபின் இந்த போஸ்டிற்கு நெட்டிசன்கள் பலரும் பல்வேறு பதில்களை அளித்து வருகிறார்கள். இது தொடர்பாக நெட்டிசன் ஒருவர், உங்கள் தேவைக்கு ஏற்ப வீடு கிடைப்பது கடினம், இந்த நகரத்தில் வீடு வாடகைக்கு எடுப்பது ஒரு மாஃபியா மாதிரி என காட்டமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதேபோல் மற்றொரு நபர், நான் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு வேலைக்கு வரலாம் என யோசித்தேன். பெங்களூர் அலுவலகத்தில் நேர்காணலுக்கு பிறகு அங்குள்ள வீடுகளை பற்றி விசாரித்தேன். எல்லா வீடுகளுக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் எனது சம்பளத்தை விட அதிகமாக இருந்தது. அதனால் பெங்களூருக்கு போகும் எண்ணத்தையே விட்டுவிட்டேன் என்றார். மற்றொரு நபர், வீட்டு உரிமையாளர்கள் டெபாசிட் தொகையாக ஒரு கிட்னியின் விலையை கேட்கிறார்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். மற்றொரு நபர், பெங்களூரில் வீட்டின் வாடகையை விட 10 மடங்கு தொகையை டெபாசிட்டாக கேட்கிறார்கள், அதாவது 21 லட்சம் ரூபாய். இது ரொம்ப அதிகம் என்று கூறியுள்ளார்.